திவ்யா, உனக்காக அவங்க அப்பா 2 பேர்கிட்டயும் பேசியாச்சு. நாளைக்கு செட்டுக்கு வராங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் கடவுள்கிட்ட தான் இருக்கு. நீயும் ப்ரே பண்ணிக்கோ. ஓகே மேடம், ப்ரோகிராம்க்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க என்ன கிளம்பலையா? உங்க வண்டியை நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஏன் மேடம்? ஏன்னு கேட்டா இனிமே உங்க ப்ரோக்ராம் நான் பண்ண போறது இல்ல. என்னாச்சு மேடம்? இது வரைக்கும் நீங்க வில்லேஜ்ல இருந்து தெரியாத ஆளுங்களை கூட்டிட்டு வந்த நிகழ்ச்சியை நடத்த சொன்னீங்க. நானும் ப்ரோக்ராம் பண்ணேன், நல்லா வந்துச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப நீங்க ஜாதி கட்சி தலைவர், அரசியல் தலைவர்னு பெரும்புள்ளிகள் எல்லாம் இதுல இழுத்து விட்டுட்டீங்க. அவங்க உங்களுக்கு போன் பண்ணல, எனக்கு போன்ல மிரட்டல் கொடுக்குறாங்க. என்ன மிரட்டா பரவாயில்லைங்க, ஆனா என் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்றாங்க. என் புருஷன் எங்கங்க போறீங்க? இந்த ஃபோரமால் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம்மா. சரிங்க, பாய் ராஜா, பாய். பத்திரங்க. என்ன மிரட்டுனா பரவாயில்லைங்க, என் புருஷனை கடத்திடவே வெட்டிடுன்னு சொன்னா என்னங்க பண்றது? மேடம், லாஸ்ட் மினிட்ல சொன்னா என்ன மேடம் பண்ண முடியும்? லாஸ்ட் மினிட் தாங்க அவங்க என்ன மிரட்டுறாங்க. மேடம், நீங்க இல்லாம பண்ணவே முடியாது மேடம். கார்த்தி, எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். மேடம் ப்ளீஸ் மேடம், ஹெல்ப் பண்ணுங்க மேடம். மேடம் ஆளை விட்டுருங்க கார்த்தி, சாரி. மேடம் ப்ளீஸ். யோ குடியா நான் கேட்குறேன். மேடம் நான் வேணா வந்து காலில் விழுறேன் மேடம். என்னையா ஃபோனை கட் பண்ணிச்சு இந்த பொம்பளை? மேடம், யோ என்னையா ஃபோனை ஆஃப் பண்ணிச்சு? என்னையா இந்த பொம்பளை வரமாட்டேன்து? அந்த ஓனாம்பாடி ஏதோ காவால போய் பூந்துக்கிறான். ஐயோ, அந்த அஞ்சால அருவாளோட வெயிட் பண்றாயா? எங்க? ஏய் வாங்கப்பா, கேமரா ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிக்காதீங்கப்பா, வாங்க. என்னப்பா, ஊர்வசி மேடம் வந்துட்டாங்களா? வந்துதானே ஆகணும். சார் வரமாட்டேன்னு சொன்னாங்க, எப்படி சார் வர வச்சீங்க? அவங்க வில்லைங்க, புருஷனை கடத்துவேன்னு சொன்னாங்க. நம்ம மீடியா பர்சன், அவங்க அளவுக்கு லோக்கல்ல இறங்க முடியாது. அதான் டீசெண்டா குழந்தைய கடத்திட்டேன். அடப்பாவி, போய் ப்ரோகிராம் பண்ணுங்க. ஏய் கோயந்தா, ப்ரோகிராம் முடிகிற வரைக்கும் கத்தி தலைக்கு மேலே வச்சுக்க. வெளியில வெயிட் பண்றேன். மேடம், ஷோக்கு போறோம். நான் எழுதி கொடுத்த கேள்வியை மட்டும் கேளுங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு கேள்வி வேண்டாம். இது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஏய், ஆர்டர் தூக்கி குப்பையில போடு. என் குழந்தைக்கு ஏதாவது நாச்சு உன் சேனலே கொடுத்துருவேன். ஆமா நீ. வணக்க நேயர்களே, டாப் டிவியின் அஞ்சலை ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஊர்வசி. இன்றைய நாள் பொன்னான நாள். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் உள்ள டாப் டிவி நேயர்கள் இந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டின் ரொம்ப பிரபலமான 2 குடும்பங்களில் காதல் கலாட்டா. யார் அந்த பிரபலங்கள்? யார் அந்த காதல் ஜோடிகள்? அவங்க காதல்ல என்ன பிரச்சனை? அந்த பெற்றோர்கள் சம்மதிப்பார்களா? இப்படி 1000 கேள்விகள். இதற்கு எல்லாவற்றுக்கும் முடிவு இன்னைக்குதான் தெரியும். நானும் அந்த ஆர்வத்தில் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல நேரா நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம், உட்காருங்கப்பா. உங்க பேரு? மகேஷ். உங்க அப்பா பேரு? இளங்கோவன். அந்த ஜாதி, அந்த கட்சியினுடைய தலைவர் அவர்தான். ஓ ஓகே, எனக்கு புரிஞ்சு போச்சு. பொண்ணு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. வர சொல்லுங்க, பொண்ணு வர சொல்லுங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, உட்காருமா. Thank you மேம். உங்க பேருமா? வைஷ்ணவி. வைஷ்ணவி. உங்க அப்பா பேரு? சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி எம்பி. எஸ் மேம். தலைவர் பொண்ணா? ஆமாங்க. என்ன நேரங்களே, அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சு போச்சு. எம்பியும் ஜாதி கட்சி தலைவரும் கலாட்டாவுக்கு செலவா வேணும். சரிம்மா, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் 2 அப்பாக்களையும் சந்திக்க வேண்டியிருக்கு. பஞ்ச் பண்ணு. வணக்கம் சார், உட்காருங்க. சார், உங்க மகன் ஒரு பொண்ணை தீவிரமா காதலிச்சுக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு தெரியுமா? ஊர் 1000 சொல்லும், அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியுமா? இந்த விஷயமே இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல சார்? சார், ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்க மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கீங்க. நீங்க மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கிறத பார்த்தா நீங்க காதலையும் காதலிக்கிறவங்களையும் எதிர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே சார்? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. என்ன நல்லா பாருங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. அப்படின்னா உங்க பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்க, அப்படித்தானே? சத்தியமா ஒத்துக்க மாட்டேங்க. நீங்க சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கீங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா எப்படி சார்? நான் எதுக்காக வேண்டாம்னு சொன்னேன்? சொல்லுங்க. என் பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணி அது அவங்க வீட்டுல பிடிக்காம யாராவது 2 பேர் நாண்டுகிட்டு சேர்த்து அவங்க சொந்தக்காரங்க யாராவது 4 பேர் இதை பார்த்து நாண்டுகிட்டு சேர்த்தாங்கன்னு வச்சுங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதனால தாங்க வேண்டாம்னு சொன்னேன். மற்றபடி நான் காதலுக்கு எதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. காதல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் சார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வருத்தம்? சரி சார், நீங்க உங்க பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணை கட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா, என் பையனை தனியா பிரிச்சு கொண்டு போய் வீட்டோட மாப்பிள்ளையா ஆக்காத பொண்ணா இருந்தா ஓகேங்க. சார், ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா சார் இது? சார், வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இதுல ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கறவன் ஜெயிப்பான். இது விஜய் பேசினா பஞ்ச் டயலாக். இது எதுக்கு நமக்கு? சரி சார், ஃபைனலா கேக்குறேன், உங்க பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்க ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களா? சத்தியமா ஒத்துக்க மாட்டேன். மேம், இதுதான் சரியான மொமெண்ட். முடியாது சொல்லிட்டான், அப்படியே வைண்ட் அப் பண்ணி ஒரு பிரேக் கொடுங்க. கேட்டீங்களா நேர்களே? பையனோட அப்பா கடுமையா சொல்லிட்டாரு மாட்டேன் அப்படின்னு.
உங்க இதய துடிப்பு அதிகமாயிட்டே இருக்கா? எனக்கும் அப்படித்தாங்க இருக்கு. பொண்ணோட அப்பா ஒத்துக்கிறாரா மாட்டாரா எதுவுமே தெரியல. பொறுத்திருந்து பாப்போம். We'll go for a short break. எப்பா கட் பண்ணுங்கப்பா. என் குழந்தை என்ன அழுதுகிட்டே இருக்கா என்னன்னு தெரியல. ஐஸ்கிரீம் கொடுத்தா யார்கிட்ட வேணாலும் சிரிச்சுக்கிட்டே போயிடுது. முதல்ல இந்த பழக்கத்தை மாத்தணும். செல்லம், ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு ராஜா. அம்மாக்கு இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுவேன். வாங்க. ஐயோ, எத்தனை வாட்டி சொன்னேன் இந்த மாதிரி ப்ரோகிராம் எல்லாம் பண்ணாதேன்னு? சார் 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 என் நிலைமை கொஞ்சம் பாருங்க சார். ஒருத்த கத்தி எடுத்து குழந்தை தலைக்கு மேல வச்சிருக்கா சார். எப்படி சார் அடிக்காம இருப்பேன்? என்ன ஏதாவது பண்ணி சும்மா நிறுத்தியா? பொம்பளை போய் மிரட்டிக்கிட்டு பாரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல. சொல்லுங்க. என்ன இங்க கட்டி போட்டுருக்கு? என்ன மாதிரி அங்க ஒருத்தன் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானே, யாரவன்? எனக்கு டூப்பா? என்ன கோல்மால் பண்ணி நீ எனக்கு ஆப்படிக்கிற? ஆமா, நான் உங்களுக்கு படிச்சேன், நீங்களா உங்களுக்கு படிச்சுக்கிட்டீங்க. நான் சொல்றது கேளு. நான் யாரு, என் பவர் என்னன்னு தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க நீங்க. இது தெரியாம உன் தாடி மூஞ்சிக்கு நான் முத்தெல்லாம் வேற கொடுத்தேன். இவன் திமிரத பார்த்தா ஃபர்ஸ்ட் என்னதான் போடாம போலுது. ஐயோ போய் யாரா விடுங்கடா. டேய் டேய் என்னடா விளையாடுறீங்க? டேய் கத்தாத. இந்த ப்ரோகிராம் என்ன? நம்ம 2 பேரும் போய் அங்க உட்காந்து ஓகேன்னு சொன்னாதான் பொண்ணையும் பையனையும் சேர்த்து வைக்க போறாங்க. நம்ம தான் ராயலா அங்க இருக்கிறோமே. இதுல கட்டி போட்டா என்ன, இல்ல வெட்டி போட்டா என்ன? யோ, அவங்கள அங்க கட்டி போட்டுருக்கோம். அவங்க வந்து எப்படியா ஷோல பேசுவாங்க? யோ, ஏன் பேக்ரவுண்ட் வேற மாத்துற? யோ, உன்னை வேலைக்கு எடுத்ததே பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். ஏன் உயிரை வாங்குற இப்படி? யோ சீஃப், நீ டென்ஷன் ஆகுறது இல்லாம நீ டென்ஷன் ஆகிட்டு இங்க வா. இங்க என்ன வீடியோ ஓடுது? இது இளங்கோ சமுத்திரன் வீட்டுல போய் நம்ம ஷூட் பண்ணோமே அந்த வீடியோ. இளங்கோ வீட்டுக்கு போயிட்டு இளங்கோ கிட்ட முதல் கேள்வி என்ன கேட்டோம்? இந்த பிரபல ரவுடி காசியை சுட்டு கொண்டிருக்காங்க, அதுல உங்களுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டோம். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? ஊர்ல 1000 பேர் 1000 விதமா சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியுமா? இந்த விஷயமே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும்னா. இப்போ அந்த பதிலுக்கு நம்ம ஒரு கேள்வி ரெடி பண்றோம். என்னன்னு? உங்க பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ ஒரு பதில் என்னவா இருக்கும்? ஊர்ல 1000 பேர் 1000 விதமா சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியுமா? இந்த விஷயமே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும்னு சொல்லுவான். யோ சூப்பர்யா. அவங்க ஏற்கனவே சொன்ன பதிலுக்கு நீ மாத்தி கேள்வி கேட்க போற. அதனால தான் பேக்ரவுண்ட் அவங்க வீடு மாதிரி மாத்திக்கிற. யோ சூப்பர் ஐடியாயா. இப்ப புரியுதா? ஏன் சார், வீட்டுக்குள்ள ஒருத்தன் வருவான், விசிட்டிங் கார்டை காமிப்பான், சிம் கார்டை காமிப்பான். இதெல்லாம் போய் நம்பிக்கிட்டு மண்டையில மசாலாவே இல்லை சார். இந்த சின்ன குழந்தைக்கு தெரியும் சார் சிம் கார்டுனா என்னன்னு. பத்தாதுக்கு கேமரா இருக்குன்னு தெரிஞ்சும் அவனை உள்ள உட்கார வச்சு கண்ணா பின்னான்னு உளறி கொட்டி அதெல்லாம் தான் இப்ப டிவில வருது. அவன் முட்டாள், கண்ணா பின்னான்னு உளறி இருப்பான். நான் அப்படி இல்ல, அளவா தெளிவா பேசியிருக்கேன். அவ்வளோவா தெளிவா வருது பாருங்க, தெளிவா எல்லாம். மேடம் என்ன நடிக்கிறீங்க நீங்க? முறைக்காதீங்க, கொஞ்சம் எமோஷன் ஏத்துங்க. பத்தல எதுவும் எமோஷன். நான் 4 மிதி மிதிச்சா உனக்கு வருண்டா மோஷன். அதட்டி பேசுறியா? ஆளுக்கு உட்காந்துருந்தாலும் இந்த நேரத்துல எமோஷன் வராது. காரிசப்பா பார்த்து பேசுனா எப்படி எமோஷன் வரும்? சரி சரி எடுங்க. வெல்கம் பேக் டு என் இனிய பொன்னிலாவே. மேம் லைவ் ஷோ மேம், சிரிச்சிட்டே பேசுங்க, அழுதுனே பேசாதீங்க ப்ளீஸ். வெல்கம் பேக் டு என் இனிய பொன்னிலாவே. இப்போ நம்ம பொண்ணோட அப்பாட்ட பேசுவோம். இப்போ பொண்ணோட அப்பா இங்க வந்திருக்காங்க, அவரோட பிரச்சனை என்னன்னு கேட்போம். வணக்கம் சார். இது நான் இல்ல ஏமாத்துறாங்க. ஐயோ சும்மாரியா. ஓகே சார், உங்களுக்கு தாஜ்மஹால் பிடிக்குமா பிடிக்காதா? ஒரு அரசியல்வாதிக்கும் தாஜ்மஹாலுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில முதல் வாக்குறுதியே கலப்பு திருமணங்கள் எல்லாம் ரொம்ப ஆதரிப்பேன்னு தான் சொல்லியிருக்கீங்க, கரெக்டா? கலப்பு திருமணம் சொல்லும் போதே நேச்சுரலி அதுல காதல் வந்துடுது. காதல்லாம் நம்ம ஊர்ல தாஜ்மஹால் தானே சார். அதான் தாஜ்மஹால் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். ஓகே, கட் பண்ணி சமுத்திரங்க போடு. நானும் மனுஷன் தான், எனக்கும் ஈவு இறக்கம் இருக்கத்தானே செய்யும். எங்க எனக்கு காதல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. ஐயோ நான் வேற கேள்விக்கு பதில சொன்னேன், இதுக்கு போடுறாங்களே. வர்ற மாசம் 100 காதலர்களுக்கு இலவச திருமணம் நடத்துறோம் கட்சி சார்பா. நானாவது இன்டைரக்டா தான் பேசியிருக்கேன்பா, நீ டைரக்டா எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இருக்கிய. சோ நீங்க காதலுக்கு ஆதரவு கொடுக்கறவரு அப்படின்னா உங்க பொண்ணு உண்மையா ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க ஏத்துக்குவீங்க, அப்படித்தானே சார்? உங்க சிந்தனையும் தவறு, உங்க எண்ணமும் தவறு, நீங்க கேக்குற கேள்வியும் தவறு. பொண்ணு எப்பவுமே அந்த மாதிரி தப்பான காரியத்துல இறங்க மாட்டான். உங்க பொண்ணு உண்மையா ஒரு பையனை லவ் பண்ணதுனாலதான் நீங்க இப்ப ஏன் முன்னாடி வந்து உட்கார்ந்து இப்படி எல்லாம் இதுக்கு பேசுறீங்க. பேர் தான் ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்ச கதைன்றது. இத பாருங்க சார், உங்க பொண்ணு காதலிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அடம் பிடிச்சு உங்களை எதிர்த்து அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க என்ன பண்ண முடியும்? வெட்டிடுவேன். சின்னஞ்சிருசுங்க, அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதுக்கு போய் உங்களை வெட்டிடுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் வெட்டிடுவேன்னு சொன்னது பொண்ணையும் பையனையும் இல்ல, சேர்த்து வைக்கிறவங்கள.
கட்படியா நாகல வளருது. இத பாரு, ஆளே இல்ல, குரல் மட்டும் தான் கேக்குது, மனசு அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது. நான் அந்த ப்ரோகிராம் கண்டினியூ பண்ணணுமா கார்த்தி பில்லா? ஏய் கோவிந்தராஜ், ஆனா ஒண்ணு எதுக்குடா கோவிந்தராஜ் கூப்பிடுற? கோவிந்தராஜ் அவசரப்படாதடா. சரி கண்டினியூ பண்ணுங்க வாங்க. என்ன சார் நீங்க எதுக்கு எடுத்தாலும் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்ட்டு. சார் இவரோட பையனை எதுக்கு நீங்க வேண்டான்னு சொல்றீங்க? டைலாக்ஸ் கட் பண்ணு. ஆர்ஆர் தூக்கு. திருப்பி கட் பண்ணி மேடம் வா. டக்குனு இன்டர் கட் பண்ணி போடு. ஐயோ நான் இங்க இருக்கேன் சீஃப் அவங்கள அனுப்புறதுக்கு முன்னாடி கேமராமேன் அனுப்பு. கேமரா ரைட்ல போ, க்ளோஸ் போய் ரோல் பண்ணிட்டு ரெடினா கை காட்டு. ஓகே வைஷ்ணவி ரன் இன். ஓகே கீப் ட்ரைங், டோன்ட் ரிலாக்ஸ். வைஷ்ணவி உள்ள போகாத. நீங்க பண்ணாத தப்பா அப்பா ப்ளீஸ் பா சொல்லுங்கப்பா. சார் ப்ளீஸ் சார். நாங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றோம்ப்பா. யோ மாமா லெஃப்ட்ல போ. ஓகே க்ளோஸ் போய் ரோல் பண்ணிட்டு ஜூம் பண்ணாத. ஓகே ரோல் பண்ணிட்டு வைட் வைக்காத, பேன் பண்ணனும், ஜூம் பண்ணாத. ஓகே சரியா மேடம்? உங்க பையனோட காதல் நிறைவேறதான் கடைசி சான்ஸ். ஜனங்க நம்புற மாதிரி அழுக்கும். உள்ள கேமரா 1 and 2 ரெடி. ஓகே உங்க ஷாட்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஏண்டி உன வீட்ல ரெடி இருக்க சொன்ன, நீ ஏண்டி இங்க வந்த? சார் நீங்க பெத்த பிள்ளைங்க கிட்ட என்ன சார் கௌரவம் பார்க்க வேண்டியிருக்கு? எங்க நம்மள காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சானியா, இது மூஞ்சிக்கே இது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிச்சு. இவங்களை சேர்த்து வச்சாதான் என்ன? நம்ம பையனோட காதலை மட்டும் ஏன் தடுக்கலையா சார்? அவங்களுக்கு இருக்கிற மனசு கூட உங்களுக்கு இல்லையா சார்? அப்பா ஒத்துக்கோங்கப்பா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல வைஷ்ணவி பொண்ணுப்பா. எந்திரிச்சாடிமா, எந்திரிச்சாடு. பொண்ணுப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. நீங்க சரின்னு சொல்லிட்டா அவரு மனசரிக்கு நீ ஒத்துப்பாரு. சரின்னு சொன்னா நான் ஒத்துப்பேன்னு நினைச்சிட்டாங்களா? சார் ஊருக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்றீங்க, சமாதானம் பேசுறீங்க. உங்க பொண்ணு அவ காதலுக்காக எவ்வளவு நேரமா வாதாடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துற போ சார். ஏதாவது நல்ல முடிவா சொல்லுங்க சார் ப்ளீஸ். அழாதம்மா, அழாத வைஷு. என் பொண்ணு அதை என்னால தாங்க முடியாது. அதனாலதான் அமைதியா போறேன். ரொம்ப நன்றி சார், நல்ல விஷயம் சொன்னீங்க. அப்புறம் என்ன சார், பொண்ணோட அப்பா வந்து மனசரங்கி வந்து பேசுறாரு சார். நீங்களும் கொஞ்சம் பாருங்க சார். தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க சார். நீங்க தான் சார் காதல் திருமணம் பண்ணவரு, நீங்க தான் சார் முதல்ல ஓகே சொல்லி இருக்கணும். சரி அழுவாத. உனக்கு அவன் முக்கியம்னா எனக்கு அவன் முக்கியம் தான். இப்படி அழுத காரியத்தை சாதிச்சுக்கு. சந்தோஷம். அப்புறம் என்னப்பா, என்னம்மா ரெண்டு அப்பாக்களும் சம்மதிச்சாங்க. மக்களே நம்பாதீங்க. அடுத்தது கல்யாணம் தான். மாமா கண்ணு தடிச்சுக்கமா, போதும். ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல, சந்தோஷம் தானே? சீக்கிரம் போமா, முகெல்லாம் கலக்கி போயிருக்கு, ஃப்ரெஷ் ஆயிக்கங்க. வாங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் போமா, லேட் ஆக்கிறாதீங்க. முகூர்த்தம் முடியறதுக்குலாம் மாலையை மாத்திக்கணும்னா. சார் நீங்களும் ரெண்டு பேரும் சம்மதிச்சிட்டீங்களே தவிர முகம் அப்படியே கடுக்கடுன்னு இருக்கு சார். நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு வாங்க சார். வெளியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. அந்த கேமரா 3 பஞ்ச் பண்ண சொல்லு. கேமரா 3 பஞ்ச் பண்ண சொல்லு. உண்மையான காதல் தோற்றக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல ஒரு முயற்சியை எடுத்து நடத்தி இந்த நிகழ்ச்சி உங்க முன்னாடி கொண்டு வந்தது 2 இளைஞர்கள் தான். கார்த்திக் பில்லாங்கிற அந்த 2 இளைஞர்களோட முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. அவங்கள கூப்பிடுவோமா? கார்த்திக் பில்லா வாங்க. சார் உச்ச போயிட்டு வந்துறேன். வாங்கப்பா, உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க. எழுந்துருங்க, மரியாதை போங்க. எதுக்கு எங்க மாட்டிட்ட? அவனுங்க 2 பேரும் நான் தான் எல்லாம் பண்ணேன், என்ன விட்டுருவாங்க இல்லையா? நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், எல்லாருக்கும் தெரியட்டுப்பா. எழுந்துருப்பா, எழுந்துருங்க. ஐயோ, இந்த நிகழ்ச்சி மூலமா உங்க முகம் எல்லாருக்கும் தெரியட்டும். நல்லா மூஞ்சிய காட்டுங்க. இவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம், நான் வந்து வெறும் நடிப்பு தான். சரி, முகூர்த்த நேரம் நெருங்குற டைம் ஆகி போச்சு. பொண்ணே பையனை கூப்பிடுங்கப்பா. வாங்க வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. இல்லம்மா, எங்க உங்க அப்பாக்கள் 2 பேரும்? தொண்டர்கள் கிட்ட எல்லாம் சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கட்டும். உன் பையன் என் பொண்ண மைக்கு இப்படி பண்ணிட்டான். சுபாரா. சரி கோவிந்தராஜ், கோவிந்தராஜ் வேண்டாம், மனோ மாலை எடுத்துட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. மாலை போடுமா, மாலை போடுமா. வைஷு, சேர்ந்து நில்லுமா, சேர்ந்து நில்லு. ஏய் பில்லா, டேய் கார்த்திக், உங்க 2 பேரும் உயிரோட விட மாட்டேன்டா. துண்டு துண்டா வெட்டிடுவோம்டா. நாளைக்கு வேற ஒரு காதல் ஜோடியுடன் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஊர்வசி. வணக்கம். டாப் டிவி பேரை சொல்ல மாட்டீங்க. மண்ணாங்கட்டி, என் குழந்தைய பார்க்க போறேன்டா. இன்னைக்கு கோவிந்தராஜை வெட்டுறாரு. என் குழந்தைக்கு என்ன ஆச்சோ? என் செல்லம், நான் வந்துட்டேன்டா. ஏய், குழந்தை மேல கத்தி வச்சு நிக்கிறியா? பெரிய பொட்டா கத்து பயிரவ நெத்தில குத்திக்கிறா. கதையை முடிஞ்சிருச்சு, கத்தியை வச்சு நிக்கிறா பாரு, ஓடுறான். அம்மா, என்னமோ இந்த தாத்தா யாரு? இவங்க எல்லாம் திருடனுங்க. இவங்கள பிடிச்ச போலீஸ் லேட்டா வருவாங்க. நாம ஓடிடலாம் வா. இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிட்டோம். நம்ம என்ன ஆக போறோமோ? பாத்தியா, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ஹனிமூனுக்கு ரெடி ஆயிடுச்சியா? உங்களை எல்லாம் சரி நல்லா இருங்க. சார், நீங்க எதுவும் செஞ்சிடாதீங்க.
பண்ணாதீங்க சார். உங்க பொண்ணு பேர் ஆசைப்படுறாங்க சார். அவ்வளவுதான் சார். சார் இவன் ஆசைப்பட்டதான் சார் நான் வந்தேன் பாருங்க நான் மெயின் ரோடு போறோம் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏய் நில்லுங்கடா. ஏய் அவனுங்க ரெண்டு பேரும் விடாதீங்கடா, போட்டுருங்கடா. கேட்ட இல்ல அதே பண்ணு. வார்த்தையை கூட ஓசியில வாங்குறான், இவன்லாம் என் சம்மந்தி. சம்பந்தின்னு சொல்லாதடா. ஏண்டா நீ சேர்த்து வச்சுட்டு போயிடுவேன், நாங்க சும்மா விட்டுருவோமா? எல்லாம் வாங்க வாங்க வாங்க. ரெண்டு பேரும் வராங்க பாருங்க. இருக்கிறதுல மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவர் நீங்க, அவரு இருக்கிறதுல மிகப்பெரிய ஜாதி கட்சி தலைவர். உங்க ரெண்டு பேருக்கும் கணிசமான வாக்கு சதவீதம் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிட்டீங்கன்னா அடுத்த சிஎம் நீங்க தான் மக்கள் பரவலா பேசுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னது அடுத்த சிஎம்மா? கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஆனா இவன் ஒத்துக்க மாட்டானே. இத பத்தி உங்க கருத்து சார்? என் மேல இருக்கிற பல கொலைகேஸுக்காக போலீஸ் என்கவுண்டர் போட காத்துக்கிட்டு இருக்கு. இவன் சிஎம் ஆயிட்டானா நாம இவனுடைய சம்மந்தி, நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. வருங்கால முதலமைச்சர் சமுத்திரக்கனி வாழ்க! வருங்கால முதலமைச்சர் சமுத்திரக்கனி வாழ்க! வருங்கால முதலமைச்சர் சமுத்திரக்கனி வாழ்க! ஐயா சரிங்க. என்னாச்சு? வேண்டாமா, குத்தவே இல்ல, செத்த மாதிரி கிடக்குறானுங்க பாரு. இவனுங்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணி எண்ணத்தை வச்சு கிளிக்க போறானுங்களோ. ஐயோ நம்மளை பார்த்து பயந்து போயிட்டானுயா. ஆமாச்சி